வணக்கம். வணக்கம். எங்களுடைய தாயகடை தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். அத்துடன் எங்களுடைய முகநூல் பக்கமான பக்கத்தையும் பின்தொடர்ந்து எங்களுக்கான ஆதரவு தரத்தினை தருமாறு மிக அன்பாக வேண்டுகொள்கின்றோம். அப்போது தான் எங்களுடைய பதிவுகளை மிக உற்சாகம் இடுவதற்கு தூண்டுகோலாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நீண்ட காலமாக தொடர்ச்சியான பொதுப்பணி சேவைகளை ஆற்றி வரும் தங்களுடைய அமைப்பு நிர்வாகம் மற்றும் ஏனைய செலவுகளை எவ்வாறு ஈடு செய்கின்றது? நல்ல ஒரு கேள்வி. என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இலங்கையின் பொருளாதார நிலைமை, நாங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்து வரும் நாடாக இருந்து இப்போது பொருளாதார வங்குரோத்து நிலையில் வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை பட்டியலுக்குள்ள நாங்கள் போயிட்டோம். அவை இங்கே ஒரு மனிதன் ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் கூட அவர் ஒரு சராசரி குடும்பத்தை தன்னுடைய அரச சம்பளத்தின் மூலம் வாழ முடியாத அளவிற்குத்தான் அவர் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட முறையில் தங்களுடைய குடும்ப செலவுகளை மேற்கொள்வதன் மூலம்தான் தன்னுடைய அந்த சம்பளத்திற்குள்ள வாழக்கூடிய அந்த ஒரு நிலைமையை மிகவும் கஷ்டப்பட்டு தான் அவர் கடைபிடித்து வர்றார். அதால தான் எங்களுடைய நாடுகளில் இருந்து இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் உழைப்பை தேடி ஓடுகின்ற நபர்கள் மேற்குலகங்களுக்கு ஓட வேண்டி இருக்கு. அங்கத்த வாழ்க்கை முறைமையும் எங்களுடைய நாட்டின் வாழ்க்கை முறைமையும் மிகவும் வித்தியாசமானது. அங்கு ஒரு மாத சம்பளத்தை எடுத்தோம் என்று சொன்னால் நாங்கள் நிறைவாக வாழ்ந்து நாங்கள் ஒரு எங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பையும் செய்யலாம். ஆனால் இங்கே எங்களுடைய வாழ்க்கை செலவை ஒரு சராசரி மனிதனை மேலே கொண்டு போகிறது கூட மிகவும் கடினம். ஒரு அரச ஊழியராக இருந்தால் கூட அது மிகவும் கடினம். அப்போ அன்றாடம் கூலி தொழிலாளர்களாக இருக்கின்ற நபர்களுக்கு அது இன்னும் மிக மோசமான இடி விழுந்த ஒரு பொருளாதார நிலைமை தான் அவருடைய குடும்பத்தில் இருக்கு. அவை அவ்வாறு இருக்கின்ற எங்களுடைய நாட்டு பொருளாதார சூழலில் நாங்கள் இங்கே உள்ள மக்களுக்கான உதவி செய்கிற நடவடிக்கையில் ஈடுபடுற போது அது நாங்கள் மட்டுமில்லை, தனிநபர்களாக இருக்கலாம், அல்லது சிறிய அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது பல்தேசிய உதவி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது நாடுகளாக இருக்கலாம். உதவி செய்கின்ற போது அவர்கள் நேரடியாக உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்போ கனடா வந்து ஒரு 200 வீட்டை இங்கே கட்டி கொடுக்க போகுதுன்னு சொன்னால் கனடாவில் இருந்து கொண்டே கனடா அரசாங்கம் இங்கே உள்ள அந்த 200 குடும்பங்களுக்கும் அந்த காசை நேரடியாக கொடுக்க போகிறே இல்லை, வீட்டை காட்டணும். அப்போ அது இங்கே உள்ள தங்களுடைய ஸ்ரீலங்காவில் தங்களுடைய எம்பசிக்கால ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தொடர்பு கண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திணைக்களங்களுக்கு ஊடாக எந்த பிரதேசத்தில் அந்த 200 வீடும் கட்டி கொடுக்கப்படணுமோ அந்த இடத்துல உள்ள தொண்டு நிறுவனங்கள் மூலமோ அல்ல அரச கட்டமைப்புகளுக்கூடாகவோ அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு 10 லட்சம் ரூபா ஒரு வீட்டுக்குரிய ஒரு தொகையாக ஒதுக்கப்படுது என்று சொன்னால் அதுக்கு மேலதிக நிர்வாக செலவாக ஒரு சுமார் சொல்லும் 1 லட்சம் ரூபா ஒதுக்கப்படுதுன்னு சொன்னால் அப்போ 11 லட்சம் ரூபா அந்த வீட்டுக்குரிய செலவாக கணிக்கப்படும். இப்போ ஒன்றி 10 லட்சம் ரூபாவை அவர்கள் வீட்டுக்கான தொகையாகவும் 1 லட்சம் ரூபா நிர்வாக செலவு என்று சொல்லியும் போடுவார்கள். அல்ல 11 லட்சம் ரூபாயுமே
அந்த வீட்டுக்கான தொகையாக ஒதுக்கி அந்த 1,00,000 ரூபாயை ஏனைய செலவுகளுக்கு அவர் பயன்படுத்துகிறார்கள். அவர் கொடுக்கின்ற அந்த அரசாங்கம் அந்த கனடா அரசாங்கம் இங்கே கொடுக்குதுன்னா கனடா அரசாங்கம் அந்த 11,00,000 ரூபாவையும் தான் கொடுக்கும். அதில் 200 சொன்னால் அந்த தொகையைத்தான் அப்படியே கொடுக்கும். அப்போ அதுக்கு கனடா அரசாங்கம் வீட்டுக்குரிய தொகையை மட்டும் கொடுக்க, அதுக்குரிய ஏனைய செலவுக்குரிய அந்த நிர்வாக செலவை இலங்கை அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கணும் என்றதில் அங்கே முறைமை. அப்போ அங்கே கொடுக்கப்படுற இந்த அரசாங்கமும் அந்த செலவுக்கான ஏனைய செலவுகளையும் சேர்த்து தான் கொடுப்பார். அதே மாதிரி இப்போ ஐஎன்ஜிஓக்கள் சொல்லப்படுற அந்த நிறுவனங்களும் அவர்கள் தங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது அவர்கள் ஒரு தரம் வாய்ந்த அலுவலகத்தை, தரமான சம்பளத்தை தங்களுடைய பணியாளர்களுக்கு, அந்த அலுவலகங்களில் வேலை செய்கிற எல்லா சிஸ்டத்துக்கும் ஆன செலவுகள், ஏனைய வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையுமே அவர்கள் அந்த செயற்திட்டத்துக்கான செலவோடு ஒதுக்கித்தான் அந்த திட்டத்துக்கு வருவார். அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற உள்ளூர் நிறுவனங்களும் கூட செயல்திட்டங்களை செய்கின்ற போது அவர்கள் அந்த செயல்திட்டத்துக்கான நிர்வாக செலவையும் எந்த நிறுவனம் அதற்கான நிதி கொடையை வழங்குகின்றதோ அந்த நிறுவனத்திடமே பெற்றுத்தான் அந்த செயல்திட்டத்தை முன்னெடுப்பது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஆள் ஒரு பெரிய லண்டனில் இருக்கிறார். லண்டன்ல இருந்து இங்கே ஒரு தனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரை வச்சு ஒரு உதவி திட்டத்தை செய்கிறாருன்னு சொல்லுவோமே. அப்போ ஒருக்கா வேணுமென்று அவர் ஒரு லண்டன்ல இருந்து தன்னுடைய நண்பனை தொடர்பு கொண்டு இந்த ஒரு இதில் ஒரு 1000 பவுண்ட்ஸ் இருக்குது, இந்த காசுக்கு ஒரு 4 லட்சம் ரூபா வருது, இந்த 4 லட்சம் ரூபாவை நீ ஒருக்கா ஒரு 10 பேருக்கு கோழி குஞ்சு வாங்கி கொடுண்டு, இல்லை ஒரு 20 பேருக்கு கோழி குஞ்சு வாங்கி கொடுன்னு சொல்லி கொடுக்கலாம். அவரும் அதை உதவியாக செய்வார். ஆனால் தொடர்ச்சியாக மாதம் மாதம் இதே செயல்பாடுகளை முன்னெடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே உள்ள தன்னுடைய நண்பனுக்கு கூட அவற்றை செலவை அந்த விடயங்களை செய்வது அந்த 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 செயல் திட்டத்தை செய்யும் போது ஏற்படுகின்ற செலவை அவருக்கு கொடுத்தா தான் அவரால் அந்த செயல் திட்டத்தை இவர் எதிர்பார்க்குற அளவுக்கு தொடர்ச்சியாக செய்ய முடியும். அதே மாதிரி எல்லா கட்டமைப்புகள்லையுமே அந்த நிர்வாக செலவுன்றது அந்த கொடையாளி அல்லது நிதி வழங்குகிற அந்த அமைப்புகள் தங்களோடு இணைந்து வேலை செய்கிற அந்த மற்ற அமைப்புக்கு கொடுத்துத்தான் செய்ய வேண்டும். அதுவும் இலங்கை போன்ற நாடுகளில் மிகவும் கண்டிப்பாக அது கொடுப்பதன் மூலம்தான் அவர்களால் அந்த சேவையை தொடர முடியும். அதே எங்களுடைய அந்த நிறுவனத்திற்கும் இது விதிவிலக்காக இருக்க முடியாது. இப்போது நாங்கள் 15 வருட காலமாக இந்த வேலை திட்டத்தில் நிலைத்து நிற்கின்றோம் என்றால் நிச்சயமாக நாங்களும் அந்த நிர்வாக செலவை பெற்றுக்கொள்வதன் மூலம்தான் நாங்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். உண்மையிலேயே இந்த செயல்பாடுகளுக்கான நிர்வாக செலவை 20% வரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் அல்லது வழிகள் அல்லது அதுக்கான தேவைப்பாடுகள் இருக்குது. அவை இப்போ நாங்கள் ஒரு இப்போ ஐஎன்ஜிஓக்கள் என்று சொல்லப்படுற அந்த நிறுவனங்கள் ஒரு குறிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு நிறைய தொகையை ஒதுக்கி வேலை செய்கிறதால அவர்களுக்கு நிர்வாக செலவென்று சொல்லியே ஒரு பெருந்தொகை நிதி கிடைக்கும். அதனால தான் அவர்கள அலுவலகத்தின் செலவே ஒரு பெரும் தொகைக்குட்பட்டதாக இருக்கும். எங்களை போல இந்த உள்ளூர் நிறுவனங்கள் ஒரு குறிக்கப்பட்ட சில லட்சங்களுக்குள்ள மட்டும் வேலை செய்கிறதால அதால் வர்ற நிர்வாக செலவு என்றது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டதாக தான் இருக்கு. அப்போ அந்த தொகையை வச்சுத்தான்
நாங்கள் எங்களுடைய பணியாளர்களுக்கான சம்பளம், ஏனைய அந்த செயல் திட்டங்களை செய்வதற்கான ஏனைய வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணும். அலுவலகத்துக்கான பராமரிப்பு, காகிதாதிகள், இலத்திரிகள் சாதனங்களின் பராமரிப்பு, வாகனங்கள், எரிபொருள், தொலைபேசி, இன்டர்நெட் சேவை எல்லாத்தையும் நாங்கள் அந்த எங்களுக்கு வர்ற அந்த நிர்வாக செலவை பயன்படுத்தித்தான் நாங்கள் மேற்கொள்ள முடியும். நாங்கள் அதற்காக வேறு யார்கிட்டையும் கையேந்திராது. செயல் திட்டத்துக்கான உதவியை மட்டும் ஒரு ஆள் தாங்கோ. நாங்கள் அதுக்கான அந்த செயல் திட்டத்தை செய்யும் போது ஏற்படுகின்ற அந்த நிதியை நாங்கள் இன்னொரு வகையில் பெற்றுக்கொள்றதுக்கான எந்த வசதி வாய்ப்பும் இருக்க முடியாது. அப்படியான வழி இல்லை. ஆகவே அந்த நிர்வாக செலவை ஏனைய நாடுகள், ஐஎன்ஜிஓக்கள், அமைப்புகள் மேற்கொள்கிற மாதிரியே அந்த நிதி வழங்குனர்கிட்ட இருந்து தான் நாங்கள் அந்த செலவையும் இதோடு சேர்த்து பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் செய்வதன் மூலம்தான் எங்களுடைய அந்த செயல் திட்டத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக நிலைத்து நிற்க முடியும். இப்போ செயல் திட்டம் என்று பார்க்கல ஒரு அலுவலகத்தில் ஒரு 2 பணியாளர் வேலை செய்யணும் என்று சொன்னால் அந்த செயல் திட்டத்துக்கு வர்ற நிர்வாகத்தின் ஒதுக்கீட்டை வச்சுத்தான் இவர்களுக்கான சம்பளத்தையும் நாங்கள் கொடுப்போம். ஆகவே அந்த சம்பளத்தை கொடுக்குறன்றதும் ஒரு ஒரு உதவி திட்டமாகத்தான் கருதப்படணும். அப்போ பலர் யோசிக்கிறேன்னு சொன்னால் செயல் திட்டத்துக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்படுதோ அந்த காசு மட்டும்தான் உதவிக்காக போகிற காசு. இந்தியாவில் நிர்வாக செலவுண்டு அந்த நிறுவனங்கள் பெற்றுக்கொள்கிற காசு அது ஒரு தேவையற்ற காசு, அல்லது அது ஒரு கொமிஷன் காசாக பார்க்கப்படுற ஒரு முறைமை உண்டு, ஒரு தவறான முறைமை உண்டு எங்களுடைய நிதி வழங்குனர்களில் சிலர்கிட்ட இருக்கிறத நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு செயல் திட்டத்துக்கு ஒதுக்குறதை விட ஒரு 2 பேருக்கு நீங்கள் நிரந்தரமாக வேலை வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறீங்கள், அதுக்கான சம்பளத்தையும் இது ஒரு நிர்வாக செலவாக பெறுற அந்த தொகையில இருந்து 2 பேருக்கு அல்லது 4 பேருக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை கொடுத்து வச்சிருக்கிறோம்ன்றத அவர்கள் பெருசாக கண்டுகொள்ள முற்படுறது இல்லை. அவர்கள் எதை தங்களுடைய உதவியாக கருதுகிறார்கள் என்றால் தங்களுடைய செயல் திட்டத்துக்கான அந்த நிதியை மட்டும்தான் உதவிக்கான நிதியாக கருதுவார்கள். இது இந்த நிர்வாக செலவண்டு எடுக்கிற இந்த நிதி ஒரு தேவையற்ற நிதியாகவும் வீண்விரியம் செய்கிற நிதியாகவும் பார்க்கப்படுற பக்கங்கள் இருக்கு. ஒரு சிலர் மட்டும் அப்படி பார்ப்பினோம். ஆனால் பலருக்கு இந்த இவ்வாறான உதவி திட்டங்களை நிறுவனம் சார்ந்து முன்னெடுக்கின்றவர்களுக்கு பலருக்கு தெரியும். ஒரு நிறுவனம் நிர்வாக செலவில் இருந்து தான் தங்களுடைய செயல் திட்டத்தை முன்னெடுக்கின்றது. அந்த நிர்வாக செலவின் பெறப்படுகின்ற அந்த பணத்தை வைத்து கொண்டு தான் அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக தன்னை இயங்கு நிலைக்கு வைத்திருக்க முடியும் என்றதும் அவர்களுக்கு தெரியும். ஆகவே எங்களுடைய நிறுவனமும் கடந்த 15 வருட காலமாக வெற்றிகரமாக பொதுப்பணியை ஆற்றி நின்று நிலைக்குது என்று சொன்னால் நிச்சயமாக அது நிர்வாக செலவுன்றது ஒன்றை நாங்கள் சரியாக பெற்றுக்கொள்வதால் தான் எங்களாலும் நின்று நிலைக்க முடியுது. அந்த தவறான பார்வையை நிதி வழங்குனர்கள் கலைந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது. நீங்கள் வழங்குகின்ற அந்த நிர்வாக செலவுக்குரிய பணமும் ஒரு உதவி திட்டத்துக்கான பணமாகத்தான் நீங்கள் கருதணும். அதன் மூலம் பலர் நன்மை அடைகிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருக்கா உதவியை மட்டும் கொடுத்துட்டு விடுற விஷயம் இல்லை. விஷயம் ஒரு ஆளுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறதுன்றதும் ஒரு முக்கியமான விஷயம் என்றதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு, இந்த நிர்வாக செலவு என்று சொல்லப்படுறது அது பல்வேறு ஒரு வழிகளில் வரும். அது இப்போ சாதாரணமாக ஒரு 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 வாகனத்தின் தீர்மானம், ஒரு இலத்திரிகள் சாதனத்தின் தீர்மானம்,
ஒரு பழுதடைந்த பொருளை புதிதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பொருள் செலவு. ஒரு சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு அலுவலகம் கூட்டுகிற துன்புத்தடியிலிருந்து நாங்கள் கதைக்கின்ற தொலைபேசி இன்டர்நெட் வரைக்கும் அந்த அந்த செலவுகள்லாம் வரும். இப்போ நாங்கள் பாவிக்கிற கம்ப்யூட்டர் உண்டு ஒரு 5 வருஷத்தில் பழுதாக போகுமாண்டா புதிதாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு நாங்கள் நிர்வாக செலவுக்கு வச்சிருக்கிற காசில் தான் அதை வாங்க முடியும். ஏன்னா கம்ப்யூட்டரை எங்களுக்கு யாரும் வாங்கி தர போகிறதில்லை. ஒரு பிரிண்டர் பழுதாக போனால் பிரிண்டருக்குரிய திருத்தத்தை செய்கிறேன்னு சொன்னாலும் அந்த நிர்வாக செலவுக்குரிய காசில் தான் நாங்கள் செய்ய வேண்டி வரும். ஒரு பேப்பர் வாங்குறண்டாலும் ஒரு பென் வாங்குறண்டாலும் ஒரு 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 ஸ்டப்லர் கிளிப் வாங்குறண்டாலும் கூட அந்த நிர்வாக செலவுக்குரிய காசில் இருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒரு நிறுவனம் ஸ்திரத்தன்மையாக நின்று நிலைக்கணும் என்று சொன்னால் இந்த நிர்வாக செலவு தவிர்க்கப்பட முடியாதது. அது எடுக்காமல் நாங்கள் இந்த செயல் திட்டத்தையும் செய்வதென்பது எங்களுடைய நிறுவனத்தின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும் என்பதை நான் இங்கே மிகவும் அன்பாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.